அர்ஜுன் ஒரு மீனவன். காலை விடியற்காலையில் படகில் கடலுக்கு போவான். அவன் வலையில் மீன்கள் மட்டுமல்ல, கடலின் அமைதியும் சிக்கிக்கொள்ளும். அவனுக்கு பிடித்தது தனிமை. காதல் என்றால் என்னவென்றே தெரியாது. மீரா அந்த ஊருக்கு புதிதாக வந்தவள். சென்னையிலிருந்து வேலைக்காக இடம் மாற்றம். ஒரு பள்ளியில் ஆசிரியை. மாலை நேரங்களில் கடற்கரைக்கு வருவாள். அலைகள் அடிக்கும் சத்தம் கேட்டபடி ஒரு புத்தகத்துடன் உட்கார்ந்திருப்பாள். ஒரு மாலை. கடும் மழை. மீரா கடற்கரையில் மாட்டிக்கொண்டாள். குடையில்லை, ஓட இடமில்லை. அர்ஜுன் அப்போதுதான் படகை திரும்ப கட்டி முடித்திருந்தான். அவளை பார்த்ததும் தன் பழைய ரெயின்கோட்டை எடுத்துக்கொண்டு ஓடினான். இத போட்டுக்கோங்க, இல்லனா ஜலதோஷம் வந்துடும். மீரா தயங்கினாள். ஆனால் மழை அதைவிட வேகமாக தாக்கியது. நன்றி என்றாள் மெல்ல. அன்றிலிருந்து அவர்கள் சந்திப்பு தொடங்கியது. மீரா மாலையில் கடற்கரைக்கு வருவாள். அர்ஜுன் படகை சுத்தம் செய்து முடித்துவிட்டு அவள் அருகில் உட்காருவான். மீரா தன் சென்னை வாழ்க்கையை சொன்னாள். நகரத்தின் சத்தம், டிராஃபிக், தனிமை. மீரா அர்ஜுனுக்கு கவிதை புத்தகங்கள் கொண்டு வர ஆரம்பித்தாள். அர்ஜுன் அவளுக்கு கடலிலிருந்து எடுத்த சிப்பிகளை தந்தான். ஒரு சிப்பியில் முத்து இருந்தது. சின்னது, ஆனால் மீராவுக்கு அது உலகமே. ஒரு நாள் மாலை சூரியாஸ்தமனம் அழகாக இருந்தது. வானம் சிவப்பு, ஆரஞ்சு, ஊதா நிறங்களில் மிதந்தது. அர்ஜுன் தயங்கினான். பிறகு சொன்னான், மீரா, நான் காதல்னு ஒன்னு இருக்குன்னு நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். நீ இல்லாம இந்த கடல் கூட எனக்கு பிடிக்கல. மீரா புன்னகைத்தாள். கண்களில் நீர் தழும்பியது. நானும் அதேதான் நினைச்சேன். நகரத்துல எல்லாம் இருந்தும் எனக்கு இங்கதான் அமைதி கிடைச்சது, உன்னால. அர்ஜுன் அவள் கையை பிடித்தான். இருவரும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். அலைகள் அவர்கள் காலடியில் வந்து முத்தமிட்டு போனது. அன்றிலிருந்து